அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்ரா லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது பார்த்துலாம். த மினிமல் பாலினாமியல் அசோசியேட் வித் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆப்ஷன் ஏ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3, ஆப்ஷன் பி எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இருக்குது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இருக்குது. ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் மினிமல் பாலினாமியல்ன்றதை சொல்லணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் மினிமல் பாலினாமியல் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய மினிமல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேமாக இருக்கும். ஸோ கம்பேனியன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 3/3 கம்பேனியன் மேட்ரிக்ஸ் எழுதுறேன். 0 0 மைனஸ் A0, 1 0 மைனஸ் A1, 0 1 மைனஸ் A2. ஸோ இதான் இந்த கம்பேனியன் மேட்ரிக்ஸ். 3x3க்கு 4x4க்கு எப்படி வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை வாட்ஸ்அப்பில் n கிராஸ் n மேட்ரிக்ஸ்க்கு கம்பேனியன் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுன்னு பார்ப்போம். ஸோ இதனுடைய மினிமல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆல்வேஸ் சேமாக இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு மினிமல் பாலினாமியல். ஓகே, ஸோ ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கும் மினிமல் பாலினாமியலுக்கும் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ கேரக்டரிஸ்டிக் அண்ட் மினிமல் பாலினாமியல் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்றது நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் மினிமல் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸ். இந்த கம்பேனியன் மேட்ரிக்ஸோடைய மினிமல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேமாக இருக்கும். இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னென்னா A0 ப்ளஸ் A1x ப்ளஸ் A2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப். ஸோ இதான் என்னுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். எக்ஸ் கியூப் ப்ளஸ் A2x ஸ்கொயர் ப்ளஸ் A1x ப்ளஸ் A0. இங்கேருந்து போகணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் A2x ஸ்கொயர் ப்ளஸ் A1x ப்ளஸ் A0. ஓகே, ஸோ அப்போ இதான் எக்ஸாக்டாக மினிமல் பாலினாமியல். கரெக்டுங்களா? இது ஈக்குவலன் டு மினிமல் பாலினாமியல். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் அண்ட் மினிமல் பாலினாமியல் ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அது ஒரு ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. கம்பேனியன் மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் மினிமல் பாலினாமியலும் சேமாக இருக்கும். இப்போது கிவன் மேட்ரிக்ஸ் பாருங்களேன். இங்கே A0ன்றது என்ன பாருங்கள், 3. அதாவது மைனஸ் A0 பார்த்தீங்கன்னா மைனஸ் A0 வந்து 3. அப்போ A0 வந்து மைனஸ் 3. ஏன்னா இங்கே ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே மைனஸ் A0க்கு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அதே போல் உங்களுக்கு A1 பார்த்தீங்கன்னா -2 கிடைக்கும். A2 பார்த்தீங்கன்னா -1 கிடைக்கும். ஸோ எல்லாமே மைனஸ் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இதுதான் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஸ் வெல் அஸ் மினிமல் பாலினாமியல். ஓகே, ஸோ எந்த மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் அண்ட் மினிமல் சேமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டீங்க. கம்பேனியன் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கம்பேனியன் மேட்ரிக்ஸ் டைப்பில் இருக்குது அப்படின்னா அது வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக் அண்ட் மினிமல் பாலினாமியல் வந்து சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ இது போல் நீங்கள் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது போல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பியில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி அப்ஜெக்டிவ் டைப் காலேஜ் டிஆர்பி கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினையும் கேட்கலாம், இல்லைனா ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த கொஸ்டின் வாங்கி படிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு அந்த புக்லெட் வேணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்றேன். 9384686847. ஸோ இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவேன். ஸோ ஜஸ்ட் அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும். இருக்கிற டைம் பீரியடில் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் செட்டு ரிசல்ட் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்காதவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. உங்களுக்கு 200 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு புக்லெட்டில். ஸோ இந்த 200 ப்ராப்ளம்ஸ் தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. டிஸ்கிரிப்ட் டைப் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த புக்லெட் வந்து CMRF சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இதில் வரும். ஸோ இந்த புக்லெட் வாங்கி பண்ணிங்க. உங்களுக்கு அவ்வளோ கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கேன். இந்த புக்லெட் உங்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.